ராசி மண்டலத்தில் கடைசியாக வருவது, அதாவது 12வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மீன ராசி. இந்த மீன ராசி நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி, ஆழ்ந்த சிந்தனை உள்ள ஒரு ராசி, ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு உடைய ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமும் துன்பமும் கூட ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி செயல்படக்கூடியவங்க தான் இந்த மீன ராசி என்பர்கள். மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா இவங்களால சும்மாவே இருக்க முடியாது, ஏதாவது ஒரு விதத்தில் போய் உதவி செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒரு இழப்பு நிகழ்ந்துருந்து, ஒரு துன்பம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா தனக்கே வந்துட்ட மாதிரி உடைஞ்சு போயிடுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மீனராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தங்களுடைய துன்பத்தை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக போய் அவங்களுக்கு அந்த உதவுற மனப்பான்மை, அந்த இலகிய மனப்பான்மை இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே குரு ஆளக்கூடிய ராசி. குரு அப்படிங்கிறவர் நல்ல ஞானத்தையும் நல்ல ஒரு கல்வியும் நல்ல ஒரு ஆன்மீக நாட்டத்தையும் அதிகப்படுத்தக்கூடியவர் குரு பகவான். அவரே உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால இந்த மீனராசி என்பர்கள் இதெல்லாம் நல்ல நாட்டமுடையவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு பெறத்துக்கான யோகமுள்ள ஒரு ராசி, நல்ல ஒழுக்கவான்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. குலதெய்வத்தோட அருள் இவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காரணக்காரகன் இதெல்லாம் உங்களுக்கு தருவார். அதனால தான் குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்த மீனராசி என்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா பணமே இல்லை, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் கையில் 10 ரூபா கூட காசு இல்லை அப்படின்னா கூட திடீர்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த செல்வ செழிப்பு, அந்த வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லலாம். குருவோடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால நல்ல அறிவு உள்ளவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த மனப்பான்மை உள்ளவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு இருக்கிற பொறுமை மற்றவங்களுக்குலாம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா நம்மளுடைய மீனராசி என்பர்கள் ரொம்ப பொறுமைசாலிகளாக இருப்பாங்க, ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாகிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களுக்கு எப்பவும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாகிறதுனால இவங்களுக்கு இசையில், அழகில், கலையில் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காதல் கிரகம் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறதுனால காதலில் கொஞ்சம் ஈடுபாடு உடையவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மனிதநேயம், அந்த கருணை மனப்பான்மை இதெல்லாமே இந்த மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். கருணை மனப்பான்மை இருக்கிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளஸ் அப்படின்னா கூட மற்றவங்கள அதை பலவீனம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உதவணும், மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம், தன்னுடைய உறவுகளுக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா ஏதாவது கடனை உடனே வாங்கியாவது அவங்களுக்கு உதவி செஞ்சுருவாங்க இந்த மீனராசி என்பர்கள். ஆனால் நம்ம அதில் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத உணர மாட்டாங்க. அதனால தான் ஒரு சில இடைஞ்சல்கள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே புதன் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு, சில நேரங்களில் முடிவெடுக்கிறதுல சின்ன தடை வரும். ஏன்னா புதன் நீச்சமாகிறதுனால இந்த மீனராசி என்பர்களுக்கு இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு அடுத்த செகண்டே அதில் ஒரு சில வருத்தங்கள் வரும்போது நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகமாக வந்துடும். அதே நேரத்தில் ஒரு மனிதர்களை டக்குன்னு நம்பிடுவாங்க இந்த மீனராசி என்பர்கள். அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்லாம் ஆராய்ஞ்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறானா ஓடி போய் உதவி செஞ்சுருவாங்க. அதில் வர பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் டக்குன்னு எல்லா விஷயத்திலையும் இறங்கிடுவாங்க. அதனால் ஒரு சில அனுபவங்களை இவங்க கொஞ்சம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசிக்கு ஏற்ற நட்பு ராசி அல்லது வாழ்க்கை துணை இந்த ராசியில் அமைந்த இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்போனால் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்கள் வாழ்க்கை துணையாகவோ அல்லது ஒரு நண்பராகவோ அல்லது தொழில் பார்ட்னராகவோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசி, விருச்சிக ராசி, ரிஷபம், மகரம் இந்த ராசிக்காரங்களாம் உங்களுக்கு நட்பாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமுள்ள ஒரு வாழ்க்கையாக அமையும். இவங்க நண்பனாக கிடைச்சா கூட நீங்கள் ரொம்ப சொல்லிக்கலாம். உங்களுடைய நண்பர் எந்த ராசியில் இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த ராசியில் இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனல்
சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீனராசி அப்படிங்கிறது ஒரு அருமையான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த மைண்டு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவங்களால சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் கடன் வாங்கியாவது அவங்களுக்கு உதவி செஞ்சுருவாங்க இந்த மீனராசி என்பர்கள். அதனால் யாரும் உங்கள் முன்னாடி கஷ்டம் ஒரு ஹெல்ப் அப்படின்னு போய் நின்றுட்டாங்கன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. உண்மையாக இல்லையா? உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள்லாம் இந்த மீனராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும். புதன் வந்து இப்போது வக்கரகமாக இருக்கிறார். அதனால் நம்மளுடைய மீனராசிக்கு ஓரளவுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, ஐன சைன போகஸ்தானத்தில் ராகு. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கிறது நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த ஜென்மசனி காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 சுப கிரகங்கள் ஒன்றிணைந்து உங்களுக்கு மேலும் நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல இந்த மீனராசிக்கு வந்து அமர்ந்திருக்கு. அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம், நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக கடந்த 2-3 வருஷமாகவே சின்ன விரைய செலவுகள், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்தது இல்லையா? அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதிகப்படியான உழைப்பை போடுங்க. ஏன்னா சனி பகவான் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கிறார். அதிகப்படியான உழைப்பை போடுங்க. இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அதிகப்படியான உழைப்பையும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுபகாரியமே நடக்கலை அப்படின்னா வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க. கண்டிப்பாக வீட்டில் சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் சுபகாரியம் நடக்கலை, தள்ளி போயிட்டே இருக்குது, நிறைய பாவங்கள் இருக்குது, முன்னோர்களுடைய பாவங்கள் நிறையா இருக்குது, நிறைய கர்மாக்கள் இருக்குது அப்படின்னு ஜோதிடர்கள் சொன்னாங்க அப்படின்னா வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த பாவங்கள் எல்லாமே சரியாகி வீட்டில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். எந்த காரியம் தடைபட்டு நிச்சோ அந்த காரியம் டக்குன்னு நடக்கும். நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீட்டில் ஒரு கோபூஜை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். புதிய ஆர்டர்களாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. நம்மளுடைய மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் ஒரு சில பிரச்சனைகள், சக ஊழியர்களால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா? அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு. ஏன்னா 2 சுப கிரகங்கள் ஒன்று சேரும்போது நம்மளுடைய மீனராசி என்பர்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்காங்களா அவங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரியம், நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் பெரிய பொண்ணாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் இந்த குழந்தைகளாக இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதோ ஒரு காதணி விழாவோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியமோ நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மீனராசி என்பவர்களுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 பேருக்கு வீட்டில் சாப்பாடு போட்டு எந்திரிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நடக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். வீட்டில் நிறைய உறவுகள் நடமாடுறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க.
இருப்பாங்க. பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மீன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் திறமையாக செயல்பட்டு கொஞ்சம் நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி அந்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிச்சிங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் அந்த அச்சீவ் பண்ண நினச்ச அந்த டார்கெட்டை அடையணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதிகமாக எஃபெக்டை போட்டிங்க, உழைப்பை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். எல்லா விதமான கிரகங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அருமையான இடத்துல இருக்குது. அதனால் முயற்சி அதிகமாக போடுங்க, எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய மனக்குறை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மனதில் இருந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பாரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது. என்ன கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க, எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க. கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க நாங்கள் சொன்ன